செவன் வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உலகத்தினுடைய 8வது அதிசயமா ஒரு விஷயத்தை 2023ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி அன்று ரெகக்னைஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தினுடைய மிகப்பெரிய கோவில், மிகப்பெரிய இந்து கோவில் என்று அழைக்கப்படுகின்ற காம்போடியா நாட்டைச் சேர்ந்த காம்போடியா நாட்டில் இருக்கக்கூடிய அங்கோர் வாட் கோவில் தான். இந்த அங்கோர் வாட் கோவிலினுடைய பெயர் கேட்டாலே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அங்கோர் வாட் இந்த சொல்லினுடைய பொருள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு கியூரியாசிட்டி வரும். இந்த சொல் கெமர் மொழியைச் சேர்ந்த ஒரு சொல். இந்த சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கோர் அப்படின்னு சொன்னால் நகரம், வாட் அப்படின்னு சொன்னால் கோவில் அப்படின்ற ஒரு பொருள் வருது. கோவில்களினுடைய நகரம் அப்படின்னு சொல்றது தான் இவங்க அங்கோர் வாட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல பெரிய பெரிய கோவில்கள் இருந்ததுனால அங்கோர் வாட் அப்படின்ற ஒரு அந்த கெமர் மொழியில அவங்க அழைக்கிறாங்க. இந்த அங்கோர் வாட் கோவில் 12th செஞ்சுரி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோவில். இந்த கோவில் நம்மளுடைய தமிழ் மன்னர்களில் ஒருவரான பல்லவ வம்சத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான மன்னர் 2ஆம் சூரியவர்மனால கட்டப்பட்ட ஒரு கோவில். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய காலகட்டத்தில் இந்த கோவில் கட்டுறதுக்கு தொடங்கிட்டாங்க. ஆனா அவங்க ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்திலேயே இவங்க இந்த கோவில் முழுமை பெறல, இவங்க முழுமையாக கட்டப்படல. அவங்க மறைந்த பிறகு, அவங்க 2ஆம் சூரியவர்மன் அவர்கள் மறைந்து 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கெமர் வம்சம் இருக்கு இல்லையா, ராஜவம்சம், இந்த கெமர் வம்சத்திற்கு பரம்பரை எதிரிகளான சாம்பாக்கள் என்ற எதிரிகள் இந்த இடத்தை கைப்பற்றினார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அவங்க கைப்பற்றிய பிறகு 7ஆம் அயவர்மன் என்ற அரசரால இந்த அரசர் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு கொஞ்ச தூரம் வடக்கே தள்ளி ஒரு புதிய தலைநகரத்தையும் மாநில கோவிலையும் நிறுவினார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்புறமா இந்த கோவில் 13ஆம் நூற்றாண்டுல புத்த மதத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டது அப்படின்னு கூட இந்த வரலாறு சொல்லுது. அப்புறமா இந்த கோவில் பல ஆண்டுகளாக இந்த கோவில் புதைந்திருந்தது. இந்த கோவில் யாருக்குமே இந்த மாதிரி கோவில் இருக்கு, இவ்வளோ பெரிய கோவில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவ்வளோ பெரிய கோவிலே பல ஆண்டுகளாக இந்த கோவில் யாருக்குமே யார் கண்களிலும் படாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1860ஆம் ஆண்டு தான் 1860 தான் ஒரு பிரெஞ்சு ஆய்வாளர் தான் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா தான் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு மறுசீரமைப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்றாங்க. நிறைய புதுப்பிக்கிறாங்க, நிறைய ரெனோவேஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ அப்புறமா 1982 இருந்து 1992 1982 இருந்து 1992 இந்த காலகட்டத்தில்